ஓகே. ஸோ இப்போ வந்து பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்றதுக்கு பேக்ல வந்து ஒரு 3 to 4 மெஷர்மெண்ட் தேவை, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 5 to 6 மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஓகே. ஸோ இப்போ இது பண்றதுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும்ன்றத ஒரு சின்ன ஒரு க்ரொக்கேல நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல நம்ம என்ன டேப் யூஸ் பண்றோமோ எண்டிங் வரைக்கும் இந்த டேப்பே வச்சுக்கோங்க. கட்டிங் ஒன்று, ஸ்டிச்சிங் ஒன்று, மார்க்கிங் ஒன்று, 3 டேப்பா இல்லாம இந்த டேப்ல நான் ஆரம்பிக்கிறேன்னா என்டையரா முடிக்கிற வரைக்கும் இந்த ஒரு டேப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் டேப்ல நடுவில் ஏதாவது கட்டிங்கு, ஏதாவது ஒட்டு போடுறது, டேப் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணாம ஒரு புது டேப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பேக்கோட மெஷர்மெண்ட். பேக் லென்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்மளோட பேக் பார்ட். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு பிளவுஸ் எவ்வளோ தூரம் போய் முடியணுமோ அதுதான் நம்மளோட பேக்கோட லென்த். இப்போ எனக்கு வந்து மேல இருந்து இந்த கீழே இந்த டிஸ்டன்ஸ் வந்து இமேஜின் எனக்கு வந்து ஒரு 13.5 இல்ல 14 இன்ச் இருக்குன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பேக்கோட லென்த். இப்போ இந்த பேக்கோட லென்த் வந்து ஒருத்தர் பாடி சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். இதுதான் லென்த், இவ்வளவு வச்சா போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்கன்னா 12, 13 மினிமம், குறைஞ்சபட்சம் 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சம் எவ்வளவு பேக்ல வைக்கலாம் பேக்கோட லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு தி மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 15.5 நல்லா டாலா இருக்காங்க அப்போ 15.5 வரைக்கும் பேக்கோட லென்த் நீங்க கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம பாடியில இருந்து எடுக்கிறது வந்து பேக்கோட மெஷர்மெண்ட். ஸோ அடுத்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்க போறது வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். பாடியில ஷோல்டர் மெஷர்மெண்ட் கரெக்டா எடுக்கலன்னா என்ன ஆகும்னா பிளவுஸ் வந்து பாடியில ஏறும்போது லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும், நெக்லைன் லூஸ் கொடுக்கும், ஆர்ம் ஹோல் லூஸ் கொடுக்கும். ஸோ அதனால ஷோல்டர் ஃபால் இருக்கலாம். ஸோ எப்பவுமே பாடியில இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஷோல்டர் போன் டு ஷோல்டர் போன் கரெக்டா எடுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஷோல்டர்ல இருந்து இன்னொரு ஷோல்டர், அதாவது ஒரு வளைவு வருது இல்லையா, இந்த வளைவுல இருந்து இந்த வளைவு வரைக்கும் அதை கரெக்டா நம்ம எடுக்கணும். இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நைட்டி, சுடிதார் அந்த மாதிரிலாம் நைட்டி வேண்டாம், சுடிதார் இருந்தா ஓகே. பிகாஸ் நைட்டில இங்க ஃப்ரில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். பிளவுஸ்ல இருந்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் இன்னும் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா நம்ம பிளவுஸ் வேர் பண்ணும்போது இந்த கப்பு ஷேப் எல்லாம் கரெக்டா இருக்கும் இல்லைங்களா, அப்போ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கண்ணாடி முன்னாடி ஸ்ட்ரைட்டா நல்லா நிமிர்ந்து ஷோல்டர் ப்ராடா வச்சு நிமிர்ந்து நில்லுங்க. இப்படி வளைஞ்சு இப்படிலாம் நிக்க கூடாது. நல்லா நிமிர்ந்து நின்று இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் ஷோல்டர், இந்த ஷோல்டரோட மிட் நடுவுல அங்க நான் டேப் வைக்கிறேன். மிட்டில் வச்சு இப்போ இவங்களுக்கு லென்த் ஆஃப் த பிளவுஸ் வந்து நான் வந்து ஒரு 13 இன்ச்சஸ் 12.5ல இருந்து 13 நான் வைக்கலாம். ஸோ மேல இருந்து 12.5 வரைக்கும் 13. நீங்க ஒருவேளை டெய்லி பிளவுஸ் போடுறவங்களா இருக்கீங்க, இல்ல ஒகேஷனலா பிளவுஸ் போடுறவங்களா இருக்கீங்க, பிளவுஸை போட்டு அந்த பிளவுஸ்ல பேக்கோட லென்த் எவ்வளவு வருதோ அந்த லென்த் எடுத்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் பிளவுஸோட லென்த். அடுத்த மெஷர்மெண்ட் ஷோல்டர். இங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது பாருங்க இவங்களோட ட்ரெஸ்ஸோட இந்த ஸ்டிச் லைன் இங்க போய் முடிஞ்சிருக்கு. அப்ப நான் இங்க எடுக்கணும்னு இல்லை, இந்த ஷோல்டரோட வளைவு, இந்த வளைவு பகுதி போய் எங்க முடியுதோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள, அதாவது என் ஷோல்டரோட கர்வ் இங்க இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் உள் பக்கமா டிராவல் ஆயிதான் என்ன எடுக்கணும், நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ இவங்க பாடியில இப்ப அந்த ஷோல்டர் எப்படி எடுக்கணும் பாருங்க. வருதா இந்த கர்வ், இந்த வளைவு பகுதி வருதா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் உள் பக்கமா இப்ப நான் டேப்பை வைக்கிறேன். ஸோ இந்த சைடு வைக்கிறேன். ஸோ இந்த சைடு அதே மாதிரி தான் இந்த வளைவுல இருந்து உள் பக்கமா வைக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தனா இவங்களுக்கு 14.5 இங்க நிறுத்தி இருக்கேன். அவங்க கை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இங்கே தான் நான் நிறுத்தி இருக்கேன், தவிர அவங்க ஷோல்டர் வந்து இங்க போய் முடியுது, இங்க போய் வளையுது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க. எனக்கு இது கரெக்டா தெரியல, என்னோட அந்த கர்வ் தெரியலன்னா இந்த கையை வந்து இப்படிக்கா, அதாவது ஹாரிசான்டலா இப்படி லிஃப்ட் பண்ணுங்க. ஹாரிசான்டலா லிஃப்ட் பண்ணும்போது ஒரு சின்ன மூவ்மெண்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒல்லியா இருந்தாங்கன்னா அங்க ஒரு போன் தெரியும், அந்த மூவ்மெண்ட் போன். ஒல்லியா இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் இந்த கையை எப்படி ஹாரிசான்டலா மூவ் பண்ணும்போது ஒரு மூவ்மெண்ட் தெரியும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஓகே. ஸோ ஷோல்டர் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்த மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஹவுஸ் வந்து எனக்கு 13 இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த 13 இன்ச்சஸ் எங்க முடிஞ்சுதோ அங்க ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த புடிங்க, அந்த ரேப் பண்ணுங்க. ஸோ டேப்பை முன் பக்கமா ரேப் பண்ணி இங்க தராங்க தெரியுதா. ஸோ இது வழியா எடுத்து
இந்த வேஸ்ட்டை நல்லா இதை நல்லா இப்போ இந்த போர்ஷன் வரும்போது நல்லா நிமிர்ந்து நிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மேல டம்மி இந்த மேல் வயிறு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் என்ன ஆகும்னா கொஞ்சம் மாறி இருக்கும். நல்லா நிமிர்ந்து நின்று ஒரு கையில டேப் எப்படி பிடிச்சிக்கங்க, இன்னொரு கையில இதை எப்படியே ரேப் பண்றோம். இந்த மெஷர்மெண்ட் நான் தப்பா எடுத்தா என்ன ஆகும்? இந்த வேஸ்ட் பக்கத்துல பிளவுஸ் வந்து டைட் இல்லைன்னா இங்க இருந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த லூஸ் வந்து நெக்கு, ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் மொத்தமா, அதாவது இங்க டைட்டா இல்லைன்னா என்டையர் பிளவுஸும் ஸ்பாயில் ஆயிடுங்க. அதனால இந்த வேஸ்டோட மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஒரு டேப்பை இப்படி பிடிச்சு ஒரு டேப்பை கையில பிடிங்க, இன்னொரு டேப்பை இப்படி டைட்டா இது மேல இப்படி ராப் பண்ணணும். இப்படி இழுத்து நல்லா, அதாவது மேக்சிமம் மூச்செல்லாம் பிடிக்கக்கூடாது, ப்ரீத் அவுட் பண்ணி மேக்ஸிமம் உங்களால இந்த பிளவுஸை இந்த டேப்பை எவ்வளோ டைட்டா பாடியில ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இதை டைட்டா பிடிக்கணும். ஸோ அதுதான் என்னது உங்க வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ். இதை போடும்போது வரும். சில பேர் சொல்லுவாங்க பிளவுஸ் வந்து ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு கையில பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு கை மட்டும் எனக்கு வந்து டைட் கொடுக்குது இல்ல லூஸ் கொடுக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனாலனா நம்ம ஒரு கை வந்து ஒரு மெஷர்மெண்ட், இன்னொரு கை இன்னொரு மெஷர்மெண்ட் நமக்கு இருக்கலாம். மைட் பி ஒரு அரைல இருந்து 1 இன்ச் அதிகமா இருக்கலாம். அப்போ எந்த கையில வந்து மெஷர்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கோ அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து அவங்களுக்கு நியரிங் ஒரு 15 வந்தது, இந்த சைடு வந்து 16.5 வந்தது. ஸோ நான் இந்த 16.5 எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஜாஸ்தியா இருக்கு, நான் இதுவே எடுத்துக்கிறேன். 16.5 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து பேக்ல எடுக்கிற மெஷர்மெண்ட். பேக்ல என்னெல்லாம் எடுத்தோம்? பேக் லென்த், ஷோல்டர், வேஸ்ட், ஆர்ம் ரவுண்ட், 4 மெஷர்மெண்ட் தான். பேக் முடிச்ச பிறகு ஃப்ரண்ட் பார்ட் வரும். பட்டி வச்ச பிளவுஸ்னா அது எப்படி இருக்க போகுது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஷோல்டர்ல இருந்து இந்த ஏபெக்ஸ் டு ஏபெக்ஸ் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணாதான் நம்ம நிப்பிள் பாயிண்ட் கிடைக்கும். நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு டாட் நமக்கு வரப்போகுது. 3 டாட் 3 டாட் சொல்றோம் இல்லையா? இங்க ஒரு டாட் நமக்கு வரப்போகுது. அண்ட் நம்ம கரெக்டா இந்த ஹூக்ஸ் பட்டி கிட்ட ஒரு டாட் வரப்போகுது. அண்ட் இந்த கலர் தெரியுது. இங்க இருந்து ஒரு டாட் நமக்கு வரப்போகுது. அண்ட் இங்க இருந்து இங்க ஒரு டாட் வரப்போகுது. அண்ட் இங்க இருந்து ஆர்ம் ஹோல் பக்கத்துல ஒரு டாட், 3 டாட் 3 டாட் அதுதான். அண்ட் இதுல வந்து பட்டியும் நம்ம கொடுக்க போறோம், இப்படி பெல்ட் பார்ட்டும் கொடுக்க போறோம். இது வந்து ஃப்ரண்ட் ஓபன் வச்ச. சரிங்களா? கூகுள் பிளே ஸ்டோர்ல போங்க, சூகுட் ஷமான் டைப் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி, இந்த ஐபோன் இருக்கவங்க உங்க ஆப் ஸ்டோர்ல போய் சூகுட் ஷமான் டைப் பண்ணி நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமா பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், அங்க கிளிக் பண்ணியும் நீங்க போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்.